இந்த நிகழ்ச்சி தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 17 ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையிலே சுருக்கமாக இதை நாம் நடத்துவது உண்டு. இந்த முறை மதுரையில் தான் நடத்த வேண்டும் என்று பாவரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் வற்புறுத்தினார்கள். நான் தேவைப்பட்டால் 2 நிகழ்ச்சியாக நடத்தலாம், சென்னையிலும் நடக்கட்டும் மதுரையிலும் நடத்துவோம் என்று 17 சென்னையிலும் 18 மதுரையிலும் நடத்துவதற்கு நாம் முடிவு செய்தோம். அந்த வகையில் இன்றைக்கு தமிழர் எழுச்சி நாள் சிக்கந்தர் சாவடியில் அரங்கு நிறைந்த நிகழ்ச்சியாக, எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சியாக, வரலாற்று நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு பின்னர் உங்களை எல்லாம் இந்த நிகழ்வின் ஊடாக நான் சந்திப்பதில் மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அடைகிறேன். கவியரங்கில் பாடிய கவிமணிகள் மதுரை மண்ணின் பெருமையை எடுத்து சொன்னார்கள். ஒவ்வொருவரும் மிகச் சிறப்பாக இந்த மதுரை மண் எப்படி சிறுத்தைகளுக்கு அடித்தளம் அமைந்தது என்பதை எடுத்துரைத்த போது நான் எண்ணி பார்த்தேன். 26, 27 வயதில் நான் மதுரைக்கு வந்தேன். இன்றைக்கு 59 வயது. ஏறத்தாழ 32 ஆண்டுகள் உருண்டோடுகின்றன. 2 தலைமுறை காலம் கடந்துவிட்டது. இந்த 2 தலைமுறை காலத்தில் நாம் காற்றோடு கரைந்து போய்விடாமல் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தமிழகத்தில் தலைநிமிர்ந்து நிற்கிறோம் என்பதுதான் ஒரு மகத்தான சாதனையாக எண்ணி பெருமைப்படுகிறேன். நாம் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் 100 விழுக்காடு முழுமையான ஒத்துழைப்பு நல்கிய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை காண்பிக்கிறேன். என்ன முடிவெடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற அந்த கட்டுப்பாடு இருக்கிறதே, தலைமையை நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்கிறதே, விசுவாசம் என்றால் நம்பிக்கை, தலைமையை மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அதற்கு எத்தனை கோடி முறை நன்றி சொன்னாலும் தகும். ஆகவே நான் கோடி முறை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கோடான கோடி நன்றியை நான் காண்பிக்கிறேன். அரசியலில் எல்லோரும் கலந்து பேசித்தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் சில வேளைகளில் அது நமக்கு மிகப்பெரிய பின்னடையை தந்துவிடும். ஆகவே ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறவர் யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர்கள் காலச்சூழலுக்கு ஏற்ப, களத்தின் நிலவரத்திற்கு ஏற்ப உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி முடிவெடுக்கிற நேரத்தில் தலைவர் எடுத்துவிட்டார் என்று அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றாமல், அண்ணன் எடுத்துவிட்டார் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவோம் என்ற நம்பிக்கையும் ஒரு தலைவர் எடுத்த முடிவாக அல்ல, குடும்பத்தில் மூத்த அண்ணன் எடுத்த முடிவு என்கிற அந்த நம்பிக்கையோடு அண்ணன் எப்போதும் நமக்கு நல்ல அடிப்படையில் நாம், நல்ல இடத்தின் அடிப்படையில் நாம் முடிவெடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு, அது மிகப்பெரிய நம்பிக்கை, சாதாரணமான நம்பிக்கை அல்ல, மாபெரும் நம்பிக்கை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நம்பிக்கை, எந்த விமர்சனமும் இல்லாத நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு நான் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு ஒவ்வொரு முறையும் ஒத்துழைப்பு கொடுத்து களமாடி இருக்கிறீர்களே, அதுதான் 32 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை இந்த களத்திலே மிகப்பெரிய சக்தியாக காத்து நிற்பதற்கு காரணம். தனிப்பட்ட திருமாவளவனின் உழைப்பு என்பது மட்டுமல்ல, திருமாவளவன் உழைப்பதற்கு பின்னால் இருந்து உழைக்கிறீர்களே அந்த உழைப்பு தான். திருமாவளவன் எடுக்கிற முடிவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்குகிற அந்த
ஒத்துழைப்பு தான் இந்த இயக்கம் இவ்வளவு காலம் தாக்கி பிடித்திருப்பதற்கு காரணம். மற்றவர்களுக்கு பொருளாதார பின்புலம் உண்டு, ஊடக ஆதரவு உண்டு, சாதி பக்கப்பலம் உண்டு. முதலாளிகளும் பெரும் முதலாளிகளும் தரகு முதலாளிகளும் நிலப்பந்தையார்களும் பெரு வணிகர்களும் ஒப்பந்ததாரர்களும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு. இது எதுவுமே இல்லாமல் 32 ஆண்டு காலம் இந்த கணக்கில் சொன்னால் முதலாளிகளும் நீங்கள் தான், பெரு முதலாளிகளும் நீங்கள் தான், நிலக்கிழார்களும் நீங்கள் தான், பெரு வணிகர்களும் நீங்கள் தான், பெரும் ஒப்பந்ததாரர்களும் நீங்கள் தான். உங்கள் ஒத்துழைப்பு மட்டும்தான் தோழர்களே நான் ஊன்றி அடிப்பதற்கு காரணம். எந்த துணிச்சலில் நான் பேசுகிறேன், எந்த துணிச்சலில் நான் களமாடுகிறேன், எந்த துணிச்சலில் நான் முன்னேறுகிறேன், எந்த துணிச்சலில் நான் பாய்கிறேன், எந்த துணிச்சலில் நான் சீருகிறேன் என்றால் நீங்கள் தான். நீங்கள் தருகிற ஒத்துழைப்பு தான், நீங்கள் தருகிற ஒத்துழைப்பு தான். யாரும் இதுவரையில் நான் விளம்பரம் எழுதியிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு செலவாகி இருக்கிறது, அண்ணன் தர முடியுமா என்று கேட்டதில்லை. அல்லது நான் விளம்பரம் எழுத வேண்டும், எனக்கு வண்ணப்படி வாக்கித்தாருங்கள் அல்லது வண்ண மை வாக்கித்தாருங்கள் என்று கேட்டதில்லை. நான் சுவரொட்டி அச்சிடப் போகிறேன், 10 பிட்டு சுவரொட்டி போட வேண்டும், உங்கள் படத்தை பெரிதாக போட வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டதில்லை. பல பேர் இடத்தில் கேட்பார்கள், திருப்பும் பக்கமெல்லாம் செய்யலாம், திருமாவளவன் பெயரே திருமாவளவன் அது எப்படி ஒரு நண்பர் கேட்டார். விமானத்தில் வந்தபோது நேரடியாக நடந்தது. இவ்வளவு நாளாக நான் கேட்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, கேட்கட்டுமா என்றார். கேள்வி என்று மேடைகளில் நம்மை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர், சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசிய நண்பர். ஆனாலும் நான் அதை பொருட்படுத்துவதில்லை. யாராக இருந்தாலும் புன்னகைப்பேன், கை கொடுப்பேன், அவர்களோடு நான் நல்ல இணக்கமான வரவை கேட்பேன். முகம் போட மாட்டேன், முகம் திருப்ப மாட்டேன், அது எனக்கு ஒரு பொருளை அல்ல என்று நான் போய்விடுவேன். அந்த நண்பர் கேட்டார், ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்றார். கேளுங்கள் என்று. எங்க பார்த்தாலும் உங்க பேர் இருக்கிற, எந்த ஊருக்கு போனாலும் உங்க பேர் இருக்கிறார்களே, என்ன அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். நான் என்ன கொடுக்குறேன்னா கை கொடுக்குறேன், அவ்வளவுதான். நன்றாக உழைக்கிற தோழர்களை பார்த்து கை கொடுப்பதோடு சரி, அவர்களுக்கு எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் பொருளாதார வலிமை பெற்றவர்கள் இல்லை. என் வாழ்க்கையை நான் இந்த சமூகத்திற்காக ஒடுக்கப்பட்டு உழைக்கிற மக்களுக்காக ஒப்படைக்கிறேன். அவ்வளவுதான். அவர் அப்படியே அதிர்ந்து போனார். நாங்கெல்லாம் காசு கொடுத்தாவும் எழுத மாட்டாங்க, அவருக்கு உட்கார்ந்து இந்த நாற்காலியை ஓட்டி தட்டினா அந்த அளவுக்கு ஏற சொல்றேன்னா 32 ஆண்டு காலம் அரசியல் தாக்கப்படுகிறது சாதாரணமாக. இந்த பசும்பொன் பாண்டியன் பேசினார். இந்த மேடையில் அவர் நின்றது என்பது சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்ததா என்று கேட்கிறார்களே, மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் அவர் மேடையில் சாட்சி. திருமாவளவன் என்ன சாதித்திருக்கிறார் என்று எவராவது கேட்டால், திருமாவளவன் மேடையில் உபாதாக பேசுவது முக்கியமல்ல, பசும்பொன் பாண்டியன் போன்றவர்களுக்கு பேசுகிறார்கள். அதுதான் அறிகுறி. அவர் சொன்னார், நாங்கள் அந்த நாளிலிருந்து பார்த்து திருமாவளவன் யார் யாரும் கட்சி அமைச்சா காணாமல் போயிட்டான், எங்க இருக்கிறானே தெரியல. திருமாவளவன் மாபெரும் தலைவராக ஒரு மாபெரும் அரசியல் புரிதலுள்ள தலைவர்களை கொண்ட ஒரு இயக்கத்தின் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார் என்ற ஒரு சான்றிதழை தந்தார். அவர் சொன்னதை நான் திரும்ப எடுத்துச் சொல்வதற்கு காரணம், நானே என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல.
விடுதலை சிறுத்தைகள் எப்படி பரவால் பார்க்கப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக விடுதலை சிறுத்தைகளின் பயணம் எப்படி வெற்றிகரமான பயணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக திருமுருக பாண்டியன் சொன்னாரே, தமிழ்நாட்டில் எத்தனையோ பல நிகழ்வுகள், மாநாடுகள், எத்தனையோ பல சிக்கல்கள், அவற்றையெல்லாம் முன்கை எடுக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மடைமாற்றம் செய்யக்கூடிய திசை திருப்பி நேர்வழியில் அவற்றை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த பேரியக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்று பல உதாரணங்களை சொன்னார். நெல்லை முபாரக் அவர்கள் அமைப்பாளர்கள் குறித்தும் என்னுடைய PhD ஆய்வை குறித்தும் ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தினார். அதுபோல MP பிஃபேர் அவர்கள் இந்த களத்திலே நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிற பங்களிப்புகளை சுட்டிக்காட்டி இவ்வளவு வேலைகளுக்கு இடையிலே அவர் படித்து ஒரு PhD பட்டம் வாங்கியிருக்கிறார் என்றால் அது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, அதில் ஒரு செய்தி இருக்கிறது. எல்லோரும் படிக்க வேண்டும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு பரீட்சைகள் இருந்தாலும், கல்வி முக்கியமாக இருக்கிற செய்தியை, கல்வி முதன்மையாக இருக்கிற செய்தியை திருமாவளவனின் PhD ஆய்வு நமக்கு உணர்த்துகிறது சொன்னார். இப்படி நம்முடைய கட்சியில் இல்லாமல் வெளியிலிருந்து பார்க்கிற இந்த ஜனநாயக சக்திகளின் பாதை, இவர்கள்தான் ஜனநாயக சக்திகள். ஜனநாயக சக்திகளின் பாதை நம்முடைய இயக்கத்தை எப்படி மதிப்பீடு செய்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். நமக்கு முன்னால் இன்னும் ஏராளமான சவால்கள் கொட்டி கிடக்கின்றன. 4 பேரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவது மட்டுமே நம்முடைய இறுதி இலக்கு அல்ல. 4 பேரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது மட்டுமே நம்முடைய கடைசி லட்சியம் இல்லை. இது இடையிலே இடைப்பார்வதை போன்ற ஒரு பணி நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு இடைக்கால வெற்றி. இதுவே விளையாட்டு குவார்டர் ஃபைனலுமா, செமி ஃபைனலுமா, அப்புறம் தான் ஃபைனலுமா. முதல்ல 2 டீம்கள் சேர்ந்து விளையாடும் போது வெற்றி பெறணும். அதுக்கடுத்து இன்னொரு டீம் ஜெயிச்சு வரும். அந்த டீமோட ஜெயிச்ச டீம் போதும். அதை குவார்டர் ஃபைனலுமா. அந்த மாதிரி அங்க வேற டீம்ல ஜெயிச்சு வருவான். அதுல குவார்டர் ஃபைனல்ல ஜெயிச்சு வரணும். இவரும் சேர்ந்து போட்டிடுவாங்க செமி ஃபைனலுமா. இந்த செமி ஃபைனலுக்கு பிறகு 2 பேர் பிடிச்சுவான். அந்த 2 பேரும் போட்டி கடைசியா யாரை ஜெயிக்கிறானோ அவன் தான் வெற்றி. அதுதான் இறுதி வெற்றி. விளையாட்டுவே உலக அரசியல் எத்தனை டீமோட மோத வேண்டியது இருக்கும். நம்முடைய இறுதி வெற்றி, ஃபைனல் வெற்றி என்பது சனாதனத்தை வீழ்த்துவதுதான். சட்டமன்ற தொகுதியிலே நம்மை எதிர்த்து போட்டியிடுகிற ஒரு கட்சிக்காரனை வீழ்த்துவது அல்ல. அது லோக்கல் நடக்கிற ஒரு டீம் போட்டி. அது குவார்டர் ஃபைனலுக்கு முன்னால் இருக்கிறது. இன்னும் நாம குவார்டர் ஃபைனலுக்கு வரல. அதுக்கப்புறம் செமி ஃபைனல், கால் இறுதி, அப்புறம் அரை இறுதி, அப்புறம் தான் இறுதி. அது நடப்பதற்கு பல தலைமுறை காலம் ஆகலாம். நம்முடைய காலத்திலே நடக்காது. இன்னும் 10 தலைமுறை கூட ஆகலாம். அந்த 10 தலைமுறை காலம் வரையிலும் இந்த இயக்கத்தில் பயணம் தொடர வேண்டும். அப்படின்னா நம்முடைய கருத்தை அடையாள வேண்டும். நாம் என்ன பேசணுமோ அம்பேத்கர் பேசியதை, பெரியார் பேசியதை நாம் அடையாளம் கொண்டே அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டும். கடைசி வரையிலும் ஆற்றல் அரசு எல்லாருமே என் கூட இருந்தா போறாரு. இப்ப 17 வயசு இருக்கிறவங்க என் பின்னால் வரும். எனக்கு ஒரு 20 வயசு கடைசி வரையிலும் கண்ணதாசனும் பாரதிய பின்னாலே வந்துட்டு இருந்தா 10 தலைமுறைக்கு கட்சியை கொண்டு போக முடியாது. கூட தான் இருப்பாங்க. ஆனால் இப்ப 10 வயசுல இருக்கிறவங்க திருமாவளவன் பின்னால ஓடிவாங்க.
அப்ப இப்ப 10 வயதாக இளைஞருக்கு ஈடாக ஓடக்கூடிய வலிமை திருமாவளவனுக்கு தேவை. அதுதான் இந்த விழா. திருமாவளவன் அப்படி பேசி கொஞ்சம் உற்சாகப்படுவது, ஊக்கப்படுவது. ஆனால் இப்படி எல்லாம் பேசாவிட்டாலும் திருமாவளவன் உங்களோடு நிற்பார், உங்களோடு சந்திப்பார், உங்களோடு ஈடுபடுத்து ஓடி வருவார். அரசியல் இயக்கம் என்பது ஒரு அஞ்சல் ஓட்டம். பெரியார் எடுத்துக்கொண்டு ஓடிய தடியை பெரியாருக்கு பின்னால் அண்ணா எடுத்துக்கொண்டு ஓடினார். அண்ணா எடுத்துக்கொண்டு ஓடிய தடியை அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் எடுத்துக்கொண்டு ஓடினார். கலைஞர் எடுத்துக்கொண்டு ஓடிய தடியை கலைஞருக்கு பின்னால் ஸ்டாலின் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். ஓட்ட பந்தயத்தில் அஞ்சல் ஓட்டம் இருக்கு. எல்லாருக்கும் படிக்க மாணவர்களுக்கு தெரியும். ஒரே ஆள் 100 மீட்டர் ஓடினா ஒரு ஓட்ட பந்தயம் முடியும். அது 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். ஒரே ஆள் 400 மீட்டர் ஓடினா 400 மீட்டர் முடிக்கிறோம். 400 மீட்டர் ஓட்ட பந்தயம். அவர் 1000 மீட்டர் ஓட்ட பந்தயம். ஒரே ஆள் கடைசியில் ஓடுறது. அவன் முன்னால கொஞ்சம் நாள் ஸ்லோவா ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் வேகமா ஓடி போய் தொட்டுருவான் கோட்டை. அதில் அவன் ஜெயிச்சுவான். ஒரே ஆள் அரசியல், ஒரே ஆள் கடைசியில் ஓட முடியும். அரசியல் நிலையவே நீ 100 மீட்டர் ஓடு, அந்த இருக்கிறவங்க கொடுத்துட்டு நீ ஒதுங்கி அங்க இருக்கிறவங்க 100 மீட்டர் ஓடலாம் எடுத்து 100 மீட்டர் முடிந்த உடனே அவன் அங்க இருக்கிற ஆளை கொடுத்து ஒதுங்கி. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அழகை செல்வார் அழகை செல்வார் அரசியல் என்பது நிலையே அங்கே ஓட்டம். நான் அப்பவே திருமாவளவனுக்கு சைக்கிள் ஓடி போனேன். அவர் பின்னால் இருந்தாரு. நான் செருப்பு வாங்கி கொடுத்தேன். அதை போட்டு நடந்தாரு. அதெல்லாம் உண்மைதான். இப்பவும் நீங்க அது மாதிரி செருப்பு வாங்கி கொடுங்க, இப்பவும் நீங்க வந்து சைக்கிள் வாங்கி கொடுங்க. ஆனா ஓடுறதுக்கு வேற ஆளை விடுங்க. நிலையே ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறையிடம் இயக்கத்தை ஒப்படைக்க வேண்டும். இயக்கத்தை ஒப்படைக்க வேண்டும் தான் கட்சி பொறுப்புகள் மாத்திரம் மட்டுமல்ல, கொள்கை புரிதல். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? சும்மா ஏதாவது ஒரு கட்சியை சேர்க்கலாம், கட்சியை சேர்ந்து எப்படியாவது ஒரு பொறுப்பு வாங்கிக்கலாம், பொறுப்பு வாங்கிட்டு எப்படியாவது ஒரு கார் வாங்கிக்கலாம், அவரை வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அது வேறு அரசியல் கிடையாது. அது பிழைப்புவாதம். அது பிழைப்புவாதம். அரசியல் என்பது காலம் காலமாக உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை மீட்டு தர வேண்டும். காலம் காலமாக எந்த பாதைகளால் நடக்க முடியவில்லையோ அந்த பாதை நடக்க வைக்க வேண்டும். காலம் காலமாக எந்த குளத்தில் இறங்கி குடிக்க முடியவில்லையோ அந்த குளத்தில் குடிக்க வைக்க வேண்டும். காலம் காலமாக எந்த கோயிலில் போய் உள்ளே நுழைந்து பூஜை செய்ய முடியவில்லையோ அது காலத்தை கருப்பாயிருந்தாலும் கோயிலுக்குள்ள முடங்கி போய் சாமி பெரியார் கண்ட கனவு கிட்டத்தட்ட 70-75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அனைத்து சாமிகளும் அச்சகராக ஒரு கொள்கை தனியை ஒரு தலைமுறை எடுத்துக்கொண்டு ஓடியது, அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டு ஓடியது, அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டு ஓடியது. 70-75 ஆண்டு காலம் அந்த தனியை கீழே போடாமல் எடுத்துக்கொண்டு ஓடி வந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு கோட்டையிலே உட்கார்ந்து இருக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கோவிலின் கருவறை நுழைந்தால் நுழைய முடியும். நீ எந்த சாமிக்காரனை உள்ளே நுழையாது என்று சொன்னாயோ அந்த சாமியை சார்ந்தவனை நாம் கருவறை சட்டத்தின்படி இந்த அரசியல் புரிதல்தான் கொள்கை பயணம். இந்த அரசியல் புரிதல்தான். அம்பேத்கரை புரிந்து கொண்டால், பெரியாரை புரிந்து கொண்டால் எந்த சூழலையும் ஒருவர் பிஜேபியை தன்னுடைய கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிஜேபியோடு ஒருவர் உறவாடுகிறார், கட்சியோடு அந்த கட்சியில் இணைகிறார் என்று சொன்னால் அவன் அம்பேத்கரியத்தையோ பெரியாரியத்தையோ அல்லது மார்க்சியத்தையோ புரிந்து கொள்ளவில்லை என்கிறார்.
யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணாலும் எம்பி ஆகலாம், புளூக்கில் முதலமைச்சராக கூட ஆகலாம். எம்ஜிஆர் ரசிகர்கள் வைத்திருந்தவர்களாம் மந்திரி ஆகலாம். அவங்களாம் வந்து பெரிய கொள்கையை பேசி மந்திரி ஆகிவிட்டார்கள். அது அரசியல். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து பார்த்திருப்பாரா? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவராக உட்கார்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? அப்படி யாருக்கு எதுவும் நடக்கலாம் அரசியல். திடீர்னு நம்ம மந்திரி ஆகலாம், திடீர்னு நம்ம முதலமைச்சர் ஆகலாம், திடீர்னு பிரதமர் ஆகலாம். அதல்ல சாதனை. உள்வாங்கிக் கொண்ட கொள்கையை அடை காத்து அந்த கொள்கைக்காக களத்திலே நின்று போராடி அதை அடுத்த தலைவருக்கு ஒப்படைத்து அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான தலைவர்களை உருவாக்குவது. அதனால்தான் அடிக்கடி சொல்லுவேன், நான் தொண்டர்களை தேடவில்லை, தலைவர்களை தேடுகிறேன். நான் உருவாக்க நினைப்பது, சாதிக்க நினைப்பது தலைவர்களை உருவாக்குவது என்பதுதான். அதுதான் என்னுடைய சாதனையாக நான் பார்க்கிறேன். தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக நான் மதுரைக்கு வந்து நான் விமான நிலையத்தில் இறங்கியது நேரடியாக இளையான்குடிக்கு சென்றேன். நேற்று பிறந்த நாள், ஆனால் நான் ஒரு கொடி கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்ற செய்தியை கேட்கிறது. நேரம் சிவப்பு நட்சத்திரம் குறித்த கொடியை நாற்பதற்காக சென்ற அன்பு தம்பிகள் குழந்தையின் பிறகு வளரும் மின்சாரம் தாக்கியதின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள். எத்தனையோ சாவுகளை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ படுகொலைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். வேளாண் படுகொலை, சத்திரப்பட்டி படுகொலை, உலக பிச்சைப்பட்டி சந்திரன் படுகொலை, நாம் அரசியலில் வந்த பின்னர் சந்தித்த படுகொலைகள், அதற்கு முன்னும் பின்னும் எவ்வளவு இழந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் நமக்கு நெஞ்சிலே இடிவிடுவதை போல இருந்தது என்றாலும் ஒரு கொடியை ஏற்ற போகும்போது இரண்டு உயிர்கள் பலியாகின்றன என்று சொன்னால் எவ்வளவு பதறும் நெஞ்சு என்பதை நேற்று நான் உணர்ந்து கொண்டேன். தோழர்களே, அந்த குடும்பத்தினரை சந்தித்து எப்படி ஆர்வம் சொல்வது என்று நான் மிகுந்த தடுமாற்றத்திற்குள்ளானே. உடனடியாக நான் நேற்று கிளம்பி வர வேண்டும் என்று எண்ணினாலும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை கிடைக்க முடியவில்லை, தவிர்க்க முடியவில்லை. உடனே கிளம்பி பயணிப்பதற்கு ஏற்ற போக்குவரத்து வசதியும் இல்லை, விமானமும் கிடைக்கவில்லை. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு காலதாமதமானாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நான் விரைந்து வேகமாக இளையான்குடிக்கு போனேன். குழந்தை குடும்பத்தினரையும் பிரபுவனின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லி, தேர்தல் சொல்லி, கட்சியின் சார்பில் அவர்களுக்கு நம்முடைய கட்சியின் சார்பில் தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு நிதியும் வழங்கி மன்னித்துக் கொள்ளுங்கள், இப்படி ஒரு விபத்து நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது ஒரு விபத்து தான், இதை தாங்கிக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை நான் பேசிவிட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையிலே காயப்பட்டு கிடக்கிற தோழர்களை பார்க்க முடியவில்லை. கோயிலுக்காக நான் 8-9 மணிக்கு தான் வந்து சேர்ந்திருக்க முடியும். உங்களை காத்திருக்க வைக்க நான் விரும்பவில்லை. ஆகவே இப்பொரு நாள் நான் வந்து பார்க்கிறேன், பொறுப்பாளர்கள் போய் பார்க்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டு உங்களை பார்க்க நான் ஓரோடு தொடர்கிறேன். இப்படி இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக, இந்த கொடியை நிலைநாட்டுவதற்காக சாத்தியவாத மதவாத சக்திகளிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக என்னை நேரிலே பார்க்கிறாத தோழர்கள் கூட, கை கொடுக்காத தோழர்கள் கூட, இடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கிற தோழர்கள் கூட உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு உருவான நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. குழந்தை குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரபு வளர்ச்சியின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதை சொல்லி சொல்லித்தார்கள். எந்த நேரம் உங்கள் பேச்சுதான், எந்த நேரம் உங்கள் வீடியோ தான், எந்த நேரம் உங்கள் படம் தான். ஐயோ, இப்போது நீங்க வந்திருப்பதை பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள்.
தன்மையை காணால் இல்லையே. அது எவ்வளவு பெரிய கவித்துவமான பொருளாதார பயனை எதிர்பார்க்காமல் இரவு பகலாக கிடந்து உழைக்கிறவர்களுடைய ஒத்துழைப்பு தான், பங்களிப்பு தான் இந்த இயக்கத்தை தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலிமைப்படுத்தியிருக்கிறது. அந்த துணிச்சலை தான் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று திருமாவளவன் சொல்கிறார். அந்த துணிச்சலை தான் தோல்வியையும் சமமாக கருதுவார் திருமாவளவன் என்று வசனம் பேசுகிறார். அதை நாம் வெறும் சினிமா வசனமாக கருதவில்லை, கொள்கை வசனமாக பேச முடிகிறது. அதற்கு ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாருக்கு எந்த பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, எந்த கட்சிக்கு எந்த பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, எந்த தலைவருக்கு எந்த பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு இருக்கிறது இந்த மண்ணை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, சனாதன சக்திகளை விரட்டி அடிக்க மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தூக்கத்தில் இருக்கிறது. அதற்காக இந்த இயக்கம் இன்னும் வலிமை பெற வேண்டும். அதற்காக இந்த இயக்கம் இன்னும் இன்னும் விரிவடைய வேண்டும். அதற்காக இந்த இயக்கம் ஒரு வலயத்தை தகர்த்துக் கொண்டு பரந்துவிட்ட அளவில் எல்லா ஜனநாயக சக்திகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும். இந்த ஆண்டு தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் சமூக நீதி, சமூகங்களின் ஒற்றுமை என்று நான் பிரகடனம் செய்கிறேன். தலித் ஒற்றுமை என்று பேசுகிற காலம் கடந்து தலித் பழங்குடி மக்களின் ஒற்றுமை என்று பேசுகிற காலம் கடந்து இன்றைக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி and minorities என்று இடஒதுக்கீடு கோருகிற சமூகங்கள் அனைத்தும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக ஓரணியில் திரள வேண்டும் என்று முதல் முழக்கத்தை உரத்து பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எஸ்சி என்றும், எஸ்டி என்றும், பிசி என்றும், எம்பிசி என்றும், இஸ்லாமியர் என்றும், கிறிஸ்தவர் என்றும் சிதறி கிடக்கக்கூடிய மக்களை சமூக நீதியின் பெயரால் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அந்த சமூகங்களை எல்லாம் இன்றைக்கு ஒரு புதிய சொல்லாடலின் மூலம் நாம் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சமூகங்களை நாம் எப்படி சொல்கிறோம் என்றால் சமூக நீதி சமூகங்கள், சொசைட்டிஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், கம்யூனிட்டிஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான சமூகங்கள். எஸ்சிக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் வேணும், ஷெட்யூல் காஸ்ட் நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு சாதி உணவு கிடையாது. என்ன பத்தி எஸ்சின்னு கூப்பிடு, தலித்துன்னு கூப்பிடு, அல்லது ஹரிஜன் கூப்பிடு, அல்லது ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடு, பறையன் கூட கூப்பிடு, சக்கையன் கூட கூப்பிடு, ஐ டோன்ட் கேர். எனக்கு இருந்த சாதி உணர்வு கிடையாது. அதனால எனக்கு ஒரு தனி அடையாளம் வேணும்னு நான் கேட்கிறேன். எனக்கான அடையாளம் ஜனநாயகம் என்பதுதான் எனக்கான அடையாளம். எனக்கான அடையாளம் ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கான சமூக நீதிதான் அடையாளம். எல்லாவற்றையும் விட எனக்கான அடையாளம் சமத்துவம் தான் எனக்கான அடையாளம். என்னுடைய ஐடென்டிட்டி என்பது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி என்பதற்கான அடையாளம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதுதான். அடையாளத்துக்குள்ள எங்களுக்கு இந்த அடையாளத்தை சொல்லுங்க, இந்த பேர் சொல்லுங்க, இந்த பெயர் அதெல்லாம் ஒட்டுமொத்தமா உதவி வேண்டும் என்பதுதானே புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற கனவு. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் மார்க்ஸ் கனவு. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் என்ற கனவு. அதுல என்ன நமக்கு இந்த அடையாளம் தான் வேணும், இதுக்காக போராட்டம். உரிமை வேண்டும், அடையாளம் வேண்டும். உரிமைக்கான போராட்டத்தில் அடையாளம் தவிர்க்க முடியாது. உரிமைக்கான போராட்டத்தில் அடையாளம் தற்காலிகமான தேவைக்குரியது. உரிமைக்கான அடையாளத்தில் தமிழ் சொல்லிக்கலாம், இந்திய இருக்கிறது, தலித் சொல்லிக்கலாம், ஆதிக்க சாதி இருக்கிறது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஷெட்யூல்டு காஸ்ட்னா ஷெட்யூல்டுனா பட்டியல்படுத்தப்பட்ட அர்த்தம். ஷெட்யூல்டு காஸ்ட்னா பட்டியல்படுத்தப்பட்ட சமூகம் அர்த்தம்.
அப்படி இந்த சாதிக்கு மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த பட்டியல் கிடையாது. எல்லா சாதிகளுமே பட்டியல்படுத்தப்பட்டிருக்கு. பிசி பட்டியல் இல்லையா, எம்பிசி பட்டியல் இல்லையா, மைனாரிட்டி பட்டியல் இல்லையா? யார் யார் மைனாரிட்டி அந்த சாதி பேர் அரசாங்கத்தில் சென்றது. எம்பிசினா 108 சாதி. அந்த 108 சாதி என்னன்னு அடையாளப்படுத்தி பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எஸ்சிக்கு பட்டியல். பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு அடையாளத்துக்காக ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, அது உரிமை கொடுக்கறதுக்காக. அப்படி பார்த்தா எல்லாமே பட்டியல் சமூகம் தான். பிசி பட்டியல் சமூகம் தான், எம்பிசி பட்டியல் சமூகம் தான். எல்லாருக்கும் பட்டியல் இருக்கு. யூனியன் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் இருக்கிற பேர் யூனியன் லிஸ்ட்ல இந்த இப்ப போய் நான் அனுமதி வந்துருக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள சில எம்பிசி சாதி இருக்கு. அதுல தென் மாவட்டத்தில் கல்லர்குட தொண்டமான ஒரு சாதி புதுக்கோட்டை. இந்த கல்லர்குட தொண்டமானது தமிழ்நாட்டு பட்டியல் இருக்கு, ஆனா யூனியன் லிஸ்ட்ல இல்ல, இந்திய பட்டியல் இல்லை. இதை கண்டுபிடிச்சு போய் மனு கொடுத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி சில மாவட்டத்தில் குறவர்கிற சமூகம் வந்து எஸ்சி பட்டியல் இருக்கும், சில மாவட்டத்தில் வந்து குறவர்கிற சமூகம் பிசி பட்டியல் இருக்கும். இந்த பட்டியல் இருக்கு. ஆந்திராவில் வேற பட்டியல் இருக்கு, தமிழ்நாட்டில் வேற பட்டியல் இருக்கு. அங்க ஒரு சாதி பிசியில் இருக்கும், அதே சாதி தமிழ்நாட்டில் எஸ்சியில் இருக்கும். இதெல்லாம் நிர்வாக வசதிக்காக வச்சுக்கிட்டு இது பிசி, இது வந்து வார்ம் ஷெட்யூல் கிடையாது. பரத்தின் அடிப்படையிலான ஏற்கனவே பரந்த போதே உருவான பட்டியல், கடவுள் போட்ட பட்டியல் கிடையாது. இது மனுஷன் போட்ட பட்டியல். கடவுள் போட்ட பட்டியல் ஆண்கிற பட்டியல், பெண்ணுங்கிற பட்டியல், அவ்வளவுதான். கடவுள் போட்ட நடந்து இருந்தால் அந்த கடவுள் ஒரு பட்டியல் போட்டிருந்தால் ஆண் பட்டியல் உண்டு, பெண் பட்டியல் உண்டு. இஸ்லாம்ங்கிறதா இஸ்லாமியர்கள் நாமே உருவாக்கி கொண்ட ஒரு பட்டியல், கிறிஸ்தவர் என்பது நாமே உருவாக்கி கொண்ட பட்டியல், இந்துங்கிறது நாமே உருவாக்கி கொண்ட பட்டியல். அந்த மாதிரி பிசி ஒரு பட்டியல், எம்பிசி பட்டியல். பட்டியல் சமூகம்னா எல்லாமே புரியும். அப்படிப்பட்ட அந்த பட்டியல் சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு பொது பெயர். திருமாவளவன் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்கிறது சமூக நீதி சமூகத்தில். சொசைட்டி ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேணும், அதான் அந்த கமிஷன். ஓபிசி என்ன தெரியுமா? ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். அதர்னா அடுத்த, பிற, மற்ற அப்படின்னு அர்த்தம். அப்ப மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னா ஒரிஜினலா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். அப்ப ஒரிஜினல் பிசி ஒன்று இருக்கு, அதனால அதர் பிசி ஒன்று வருது பட்டியல். இப்ப ஒரிஜினல் பிசி என்ன? ஷெட்யூல் காஸ்ட் தான் ஒரிஜினல் பிசி. ஷெட்யூல் பிசி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா, சோஷியலினா சமூக ரீதியாக, எஜுகேஷனா கல்வி ரீதியாக யாரெல்லாம் பின்தங்கியவர்களோ அவர்கள் பட்டியல்படுத்தப்பட்டவர்கள். கல்வி மறுக்கப்பட்டு அதனால சமூக ரீதியாக இவ வந்து இந்த சாதி பார்ப்பனர்கள் இல்லை, பார்ப்பன ஒருத்தர் தான் இந்திய சமூகத்தில், இந்து சமூகத்தில் ஒரே சாதிதான் உசந்த சாதி. மனிதர்கள் சொல்லுது ஒரே சாதி, பார்ப்பனர் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மேல் சாதி. அவர் எல்லாருமே அவருக்கு கீழ் சாதி. அப்ப திருமாவளவன் போராட்டம் எல்லா சாதிக்குமான விடுதலை போராட்டம், விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் எல்லா சாதிக்குமான விடுதலை போராட்டம். ஆனா அதை விட ரொம்ப நுட்பமாக சொல்றேன், பார்ப்பனர்களிலேயே மேல் சாதி கீழ் சாதி உண்டு, பார்ப்பனர்களிலேயே ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் கீழானவர்கள் என்ற பாகுபாடு உண்டு. எனவே அந்த பாகுபாடு ஒழிய வேண்டும் என்று போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்ப்பனர்களுக்கு சமத்துவம் கோருகிறது. பார்ப்பன சமூகத்திற்குள்ளேயும் சமத்துவம் வேண்டும் என்று கோருகிற கட்சி. இது எப்படி ஒரு சாதி கட்சியாக முடியும்? இந்த கொள்கைக்கு எதிரோடு உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் களமாக வேண்டும். இந்த கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த கொள்கை கோட்பாடு 10 தலைமுறை காலத்திற்கு தேவைப்படுகிறது. ஒரு தலைமுறை காலம்னா 20 வருஷம். ஏன் 20 வருஷம்னா 20 வயசுல 21வது வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். 21வது வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா 22வது வயசுல குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து 20வது வயசுல 21வது வயசுல கல்யாணம் பண்ணுவோம். அவளுக்கு அடுத்து ஒரு குழந்தை.
அந்த 20 வருஷம் தான் தியாகம். அதான் ஒரு தலைமுறை. அப்ப தலைமுறை தியாகம்னா 20 இயர்ஸ். இப்ப நாம அரசியலுக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறை நடந்துக்கிறோம். 2 தலைமுறை இருக்கு. இப்ப நான் அரசியலுக்கு வந்தப்போ 1 வயசு இருந்தோம்னா இப்ப வந்து கட்சியில இருந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப 1 வயசா இருந்தோம்னா இப்ப கிட்டத்தட்ட 30-32 வயசு. அவன் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைங்க 10-15 அவனுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். அவங்க பிள்ளைக்கு நான் பேர் வச்சிருக்கேன். ஆனா அவர் அப்படி பார்த்து பேசுறாங்க. நினைக்கிறேன் ஊருக்கு சில தலைவர்கள் உண்டு, பேருக்கு சில தலைவர்கள் உண்டு. நீதான் எங்க பேர பிள்ளைகளுக்கும் தலைவராக இருக்கிறாய். இப்போ பேர பிள்ளைகளுக்கு போறாங்க. அவங்கெல்லாம் எங்க போகணும்? சினிமாவுக்கு போயிடக்கூடாது, ரசிகர் மன்றத்துக்கு போயிடக்கூடாது. சிறுத்தைகளாக குடும்பங்களில் பிறக்கிற பிள்ளைகள் ஒவ்வொன்றும் சிறுத்தையாக பிறக்கிறது. நீ எங்க போறாலும் கொண்டாடி சொல்லலாம் தான் குடும்பம் அரசியலாக. அதுதான் நம்ம நிகழ்ச்சிக்கு குடும்பத்தில் பெண்களை அழைச்சிட்டோம். நீ என்ன செய்கிறாய், என்ன அரசியலை பேசுகிறாய், என்ன களத்தில் இருக்கிறாய், எதற்காக இந்த களத்தில் இருக்கிறாய் என்பதை ஒரு மனைவியோடு பேசு, குடும்பம் அரசியல்படுத்தப்படும். ஒரு பிள்ளைகளோடு பேசு, குடும்பம் அரசியல்படுத்தப்படும். ஒரு பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் சிறுத்தைகளாக பிறக்கும். நீ கிறிஸ்தவத்தை தழுவினால் உனக்கு பிறக்கிற பிள்ளை கிறிஸ்தவனாக பிறக்கும். நீ இஸ்லாத்தை தழுவினால் உனக்கு பிறக்கிற பிள்ளை இஸ்லாமியனாக பிறக்கும். நீ சிறுத்தையை தழுவினால் உனக்கு பிறக்கிற பிள்ளை சிறுத்தையாக பிறக்கும். இந்த ஆண்டுக்கான சமூக நீதி சமூகத்தில் ஒற்றுமை என்பது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, சிறுபான்மை சமூகம், முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், இவ்வளவு பேரும் சமூக நீதிக்கான போராடக்கூடிய சமூகங்கள். எல்லோருக்கும் இடம் கிடைக்காது. எல்லோருக்கும் கருவறையில் விளைய வேண்டிய உரிமை பெற்றவர்கள். எல்லாரும் பார்ப்பது இருந்துதானே, சக்கிலியர் அருந்ததியர் இருந்துதானே. பார்ப்பனர் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து பூஜை செய்யலாம், மணி அடிக்கலாம், அவர் வந்து கடவுள்கிட்ட பேசலாம். அருந்ததியா இருக்கிற இந்து சாமி கிட்ட பேசக்கூடாதா? அடுத்த போராட்டம் என்ன தெரியுமா? பெண்களும் அர்ச்சகராகலாம். பெண்கள் அர்ச்சகராக ஆண்கள் மாதிரி பெண்கள் ஒரு விரதம் இருக்கு இல்லையா? ஆண்கள் மாதிரி பெண்கள் பக்தியா இல்லையா? ஆண்கள் மாதிரி பெண்கள் கோவில் குளம் போய் விற்படவில்லையா? மத்திய இல்லையா? அப்ப ஆண்கள் போய் சாமி கிட்ட பேசும்போது பெண்கள் பேசக்கூடாதா? சொல்ல போனா ஆம்பளை விட பொம்பளை தான் சாமி வந்து ஆடு. பெண்கள் தான் பேசிக்கிறார். இதுவெல்லாம் ஆம்பளை மேல சாமி ஏறுவதாலே சரந்திரங்க உத்தரவு ஏறுவாங்க. அது உச்சலப்பட்டி ஏரியாவில் தான் சாமி ஆடுவாங்க. அது ஆம்பளை சாமி. ஆனா பெரும்பாலும் சாமி ஆடுறது பெண்கள் தான். அப்ப சாமி ஆடக்கூடிய பெண்கள் ஏன் கருவறையில் போய் பூஜை செய்யக்கூடாது? அந்த வகையில் நாம் இருந்தது ஒரு 10,000 பாராட்டு. இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெண்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ள உள்ள வரணும், போய் பூஜை செய்யணும் சொல்லி ஒரு புரட்சி செய்து காட்டியவர் சொற்காரர்கள். அதாவது உண்டா இல்லையா என்பது, சக்தி இருக்கா இல்லையா என்பது, ஆம்பளை எவ்வளவு வரக்கூடாது, பொம்பளை மட்டும்தான் வரணும். நேரத்தில் ஆண்களாக சக்தி கோயிலுக்கு பெண்கள் மட்டும்தான். இந்த பழனிலாம் ஆம்பளை தான் போறான், காவிரி திருச்செந்தூருக்கு ஆம்பளை போறான், ஐயப்பனுக்கு ஆம்பளை போறான். அந்த பொம்பளை வரக்கூடாது தடை, பெண்கள் வரக்கூடாது தடை. ஏன்னா அது வந்து பிரம்மச்சாரி சுவாமி ஐயப்பன் கடவுள் கோயில் கல்யாணம் பண்ணிக்கிறார். சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. முருகனுக்கு 2 மனைவி, சுவாமி ஐயப்பனுக்கு திருமணம். ஆஞ்சநேயர் மாதிரி, ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி தான். பெண்கள் போகக்கூடாது தடை. ஆனால் பாருங்க மக்கள் எப்படி சிந்திச்சுட்டாங்க. சக்தி தான் பெண் தெரியும். அப்ப பெண்கள் மட்டும் மாட்டார். விரதம் காலில் விழுந்து இருமுடி கட்டிடுவா, நீயே கோயிலுக்குள்ள போய் சாமி 75 வருஷத்துக்கு முன்னால ஐயா வேலுந்தர் என்ன பண்ணாரு? ஒரு கோயில் கட்டினார், கற்பகிரகத்தை உருவாக்கினார்.
அந்த கருப்பு கிரகத்தில் போய் அவர் என்ன வச்சாரு தெரியுமா? மூலவரை வைக்கல, சாமியை வைக்கல, சிலையை வைக்கல. அவன் கொண்டு போய் ஒரு கிளை கண்ணாடி வச்சுட்டார். 6 பேர் கண்ணாடி. கருவறைக்குள்ள போனா நம்ம முகம் தான் தெரியுது. என்னன்னு கேட்டா, நீ தான் கடவுள், கடவுளை சேராங்க. சாமி இருக்கிற வைகுண்டர், ஐயா வைகுண்டர் செய்த புரட்சி. அந்த பகுதியில் 18 கிராமங்கள் இருக்கிற மக்களை எல்லாம் வர சொல்லி ஒரு கிணத்த 18 கிராமத்துக்கான ஒரு பொது கிணறு, சமத்துவ கிணறு தோண்டி இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை அள்ளி இங்கேயே குளிச்சுட்டு தான் கோயில். எல்லா சாமிக்காரனும் வந்து அந்த இடத்துல அந்த தண்ணி அள்ளி அந்த இடத்துல குளிச்சுட்டு அவன் இடுப்புல துணியை கட்டாம தலையில துணியை கட்டுறான். இடுப்புல துணியை கட்டுகிற காலத்தை மாற்று. அக்குள்ள துணியை வைக்காத, துண்டு கையில இருந்தா உண்டாசு கட்டு. அந்த போனா கடவுள் நிலக்கு நாடி போனோட மூஞ்சிதான் தெரியுது. ஐயா வைகுண்டவர்களே, எங்க கடவுள்? கண்ணாடியில பாரு, கண்ணாடியில ஏன் மூஞ்சிதான் தெரியுது. அப்ப நீதான் கடவுள். நீதான் கடவுள் அப்படின்னா கடந்து உள்ளே போ, உனக்கு உள்ளே போதான் கடன்னா பாஸ் போ. அவன் கடந்து போயிருக்கான். கடை உள்ளே மனசுக்குள்ள நீ போய் பார், நீ யாருன்னு பார், உன்னை நீ பார், உன்னை திரும்ப பார், உன்னை பற்றியே நீ தேடு, உன்னை நேசி, உன் மீது நீ பாசம் செலுத்து. நீ கொண்டாட்டி மேல பாசம் செலுத்திருக்கணும், உள்ள மேல பாசம் காத்திருக்கணும், தலைவர் மேல பாசம் காத்திருக்கணும். உன் மீது நீ பாசம் செலுத்து, உன்னை விரும்பு, உன்னை நேசி, உன் மீது நீ பாசம் காட்டு. அதுதான் நம்முடைய முன்னோர்கள் அழகான சமைச்சு கடவுள் இல்லை. கடவுள் இங்கிலீஷ்ல காட், என்ன பொருள் தமிழ்ல கடவுள். ஆகவே பெண்களும் அர்ச்சகராக வேண்டும். இதான் நம்முடைய அடுத்த கோரிக்கை. அந்த தளபதி அவர்களை பார்த்து உடனே போய் விடுதலை கட்சியின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை, கலைஞருடைய கனவை நனவாக்கி இருக்கிற தளபதி அவர்களை கோயிலுக்கு பெண்கள் அர்ச்சகராக அவனும் அறிவைக்கு குத்தி சாப்பிட. இப்ப எங்காவது சுப்பிரமணிய சாமி பேச ஆரம்பிச்சிட்டார். இவ்வளவு நாளா எங்க இருந்தாலே தெரியல. இப்ப வெளியே வந்து குட்டையை பறக்கும் போதுதான் 6ஆம் மீன்லாம் வாய் வந்து வெளியே வருது. குட்டையை பறக்கும் போதுதான் பறவை மீன்லாம் வெளியே வந்து வாய் தரணும். இல்லைன்னா அடியில உலகே இருப்பாங்க. பெரிய பெரிய ஏழையெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய ஏழையெல்லாம் முடிச்சுட்டு கெண்ட குச்சி மட்டும் நேரம் சொல்லிக்கிட்டே கிடக்கும். ஆத்துல குளத்தை பார்த்தீங்கன்னா நீங்க குளத்தை வந்து 4 பக்கம் இப்படி அப்படி ஓடி ஒரு சில்புடின்னு வச்சுங்க. உலையும் தண்ணியும் சேர்த்து சகஜமா ஆயிடுச்சுன்னா அடியில கிடந்த மீன் கூட வாய் வந்துடும். அந்த மாதிரி உலகம் ஒரு அடக்குமுறை மூலம் அமைதியை வச்சான். நம்மளால ஒரே கிட்ட போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது? காலகாலமா இருக்கிற முறை யார் சார் அவர் புதுசாகி வரணும், ஏன் புதுசாகி வரணும்? காலகாலமா இருக்கிற முறை யாருமே இவனை போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான், இவனே போக மாட்டான். யாருமே இவனை தடுக்க மாட்டான், இவனே இந்த கோபத்தில் விளைய மாட்டான். யாருமே இவனை செருப்பு போடாதுன்னு சொல்ல மாட்டான், இவனே செருப்பு போட மாட்டான். யாரும் வணக்கம்னு சொல்ல மாட்டான், இவனே போய் வணக்கமா ஐயா சாமிப்பான். பெண்களும் அப்படிதான். ஆண்களை கண்டா திண்ணையில உட்காந்து ஏற்றுச்சுப்பான். அவன் நடந்து போறவன் ஒரு நோஞ்சானா கூட இருப்பான், பல்லுவடக்காரனா கூட இருப்பான். அவன் இந்த பொம்பளை பார்த்து ஏழுன்னு சொல்ல மாட்டான். ஆனா அவனை பார்த்து பெண்கள் கிராமத்துல திண்ணையில உட்கார மாட்டான், ஏற்றுவான். இவ்வளவு பெரிய ஆடல் ஒழுங்கு எப்படி நிகழ்ந்திருக்க முடியும் இந்த சமூகத்துல? எல்லா ஒழுங்கும் எல்லா கட்டுப்பாடும் அடக்குமுறைகளின் மூலம் ஒடுக்குமுறைகளின் மூலம் தான் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அவர்களால் 2 ஊர், ஊரு சேரி கடவுளாவது வைக்கலாம். 2 சுடுகாடு, அவருக்கு வேற சுடுகாடு, இவருக்கு வேற சுடுகாடு, கடவுளாக உருவாக்கினார். எல்லாம் இடையிலே அவர்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதன் மூலமாக ஒடுக்குமுறைகளின் மூலம் உருவாக்கப்பட்டதுதானே. ஆகையினால் இது மாற்றம் தேவை என்று முதலாக சிந்தித்த தலைவர் யார் தெரியுமா? புரட்சியாளர் யார் தெரியுமா? நமக்கு தெரிந்த வரலாற்றின் கூறுகளின்படி யார் தெரியுமா? கௌதம புத்தர். அம்பேத்கர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வைதிக மதத்திலே கொடி கட்டி கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில்
பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலத்தில், மனிதர்களை கூறு போட்டு வைத்து பார்க்கிறவர்களை உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் கீழானவர்கள் என்று நிலைநாட்டி வைத்திருந்த காலத்தில் அதை எதிர்த்து முதலில் போர் கொடுத்த போர்க்குரல் எழுப்பிய முதல் புரட்சியாளர் ஆதி பகவன் கௌதம புத்தன், நாகவம்சத்தின் தலைவர். தம்பி சிறதேரியா மரத்தை போட்டு பின்னால் ஒரு நாகமலை போட்டு எனக்கு கூட அதிர்ச்சியா இருக்கு. என்ன திருமாவளவன் இந்து மதத்துக்கு போயிட்டு வரான்னு எல்லாம் எழுதுவாங்க. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு விமர்சனம் நடக்கிறேன். தொட்டதெல்லாம் தொடங்கும். நான் எதை தொட்டாலும் அது பிரச்சனையா மாறும். கையை கட்டினாலும் அது விமர்சனமா மாறும். அந்த காலத்துல கையை கட்டினா ஸ்லேவரிசம், இந்த காலத்துல கையை கட்டினா மேனரிசம். அந்த காலத்துல கையை கட்டினா ஸ்லேவரிசம், ஸ்லேவரிசம் அடிக்கணும். இந்த காலத்துல கையை கட்டினா மேனரிசம். எங்களுடைய இயல்பு, எங்கள் ஸ்டைல், எங்கள் ஸ்டைல். நான் கேட்கிறேன், இதே காலத்துல கையை கட்டின அப்புறம் தான் இருக்கு. அவர் என்ன அடிக்கத்தனத்தோட கையை கட்டிக்கிறாரா? எங்க பார்த்தாலும் கையை கட்டின கூட கையை கட்டினாரு. திருமாவளவன் கையை கட்டினா மட்டும் அவன் புத்தி சாதி புத்தியாவே இருக்கிறதுனால அப்படி சிந்திக்கலாம். திருமாவளவன் ஒரு தலித்து, அதனால அவருக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதனால போய் அப்படியே கையை கட்டி உட்கார்ந்துட்டாரு. எந்த காலத்திலும் துளியிடம் திருமாவளவன் மூத்தவர்களுக்கு மரியாதை எனக்கு நான் இந்த சமூகத்தை சார்ந்த அடையாளம் வந்து என் மனசுல ஒரு நாள் கூட எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. நான் எவனின் கையையும் கட்டவில்லை. யாருக்கையா கட்டி போட்டாதான், கையை கட்டி போட்டாதான் ராஜி. நான் என் கையை கட்டி போட்டேன் என்றால் அது தன்னடக்கம், அது தற்சார்பு, அது தன்னம்பிக்கை. நான் இண்டிபெண்டா இருக்கிறேன்னு அர்த்தம். தற்சார்பு, தன்னம்பிக்கை. ஆகவே தோழர்களே, விமர்சனங்கள் எப்படி வரணும், அதை பற்றி கவலைப்படாமல் பயணிக்கும். சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமைக்காக நம்முடைய பயணம் தொடரட்டும். நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு நல்கிறீர்களோ தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும். மாவட்ட நிர்வாக சீரமைப்பு விரைவில் மேற்கொள்ள நான் இருக்கிறேன். ஆனால் 20 மணி நேரம் எனக்கு முன்பு சொல்லுது, 4 மணி நேரம் கூட நான் தூங்க முடியாது. என்னை தூங்கவிட்டால், என்னை தனிமையிட்டால் விரைவில் மறுசீரமைப்பு நிர்வாகம் உருவாகும். புதிய இளைய தலைமுறைகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை சொல்லி என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை